ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸோட நியூ பேட்ச் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ, பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட்டு எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நம்ம இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு டாபிக் தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருவோம். இப்போ மொதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் ரெனெசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இதுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கில் நமக்கு வந்து 10th, 11th, 12th இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த 3 லெசனுக்கான சமச்சீர் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருப்போம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கதையை புரிஞ்சுக்கிட்டு பிடிஎஃப் ஃபுல்லாக பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா நாளும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்த உடனே அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் ரேங்கிங், அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் சொல்யூஷன், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இது போக இந்த சீரீஸில் நம்ம வந்து 10 விதமான டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 10 டாஸ்கில் ஒரு டாஸ்க் வந்து ஆர்டிக்கல், முக்கிய சரத்துகள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 5, 6, அதாவது பழைய சிலபஸில் 8, 9 இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5, 6 வந்து இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 120 ஆர்டிக்கலை தான் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 10 ஆர்டிக்கல் வரும். உங்களுக்கு 10ல் எதுக்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒன்று ரேண்டமாக ஏபிசி வந்து கிளிக் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. இப்போ நீங்கள் 10 அட்டன் பண்ணி முடித்தோன்னா 10க்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் 10க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவீங்க. இப்போ அதே கொஸ்டின் உங்களை வந்து மறுபடியும் ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு 10ல் கண்டிப்பாக 2வது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4 ஞாபகம் இருக்கலாம், 6 ஞாபகம் இருக்கலாம், 8 ஞாபகம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் 2வது ஞாபகம் இருக்கும். இப்போ அதே கொஸ்டின் வந்து மறுபடியும் வந்து ரீடேக் பண்ணுறீங்க, மறுபடியும் பண்ணுறீங்க 5 தடவை, 10 தடவை, 20 தடவை. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஞாபகம் வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே கொஸ்டினை குவிஸாக ரேண்டமாக ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூனிட் 5, 6, ஆப்டிடியூட் தனியாக, சயின்ஸ் சோசியல் தனியாக, நேஷ்னல் லீடர்ஸ்க்கு, எத்திக்ஸ் புக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்காகவே வந்து இருக்கும். ஒரு சைடு நீங்கள் வந்து டாபிக் வைஸாக படித்து ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சிருவீங்க. இன்னொரு சைடு ஃப்ரீ டைமில் இந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 மினிட் தான் வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லை வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் கேப்பு, 10 நிமிஷம் கேப்பு, டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா புக் வச்சோ பிடிஎஃப் வச்சோ வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த டைத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி டாஸ்க்கு அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்காமலே ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த சீரீஸோட நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா February 20 வந்து ஆரம்பிக்கு. நீங்கள் இப்போமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணி அதுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆப்பில் இப்போமே வந்து அதுக்கான பிடிஎஃப், வீடியோ எல்லாமே வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து பைலிங்குவலாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ டெஸ்ட்டு உங்களோட கன்வீனியன்ட் டைமில் வந்து எப்போ எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்த உடனே கரெக்டான ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் ரேங்க்கு, சொல்யூஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. இதில் இந்த ஸ்ட்ராங்கர் சீரீஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் இருக்கும், இன்ட்ரோ இருக்கும். ஸோ எப்படி ஆப்பை யூஸ் பண்ணணும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ இதில் இந்த ஸ்ட்ராங்கர் சீரீஸ் 2.0 ஆல் வீடியோ இதுக்குள்ளே வந்து போங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ, பிடிஎஃப் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ முதல்ல ஆல் மெட்டீரியல் அண்ட் நோட்ஸு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வைஸாக இது வந்து முதல் டெஸ்ட்டுக்கான எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ்.
ஸோ இதில் டெஸ்ட் 1க்கு நீங்கள் படிக்க வேண்டிய வீடியோ, டெஸ்ட் 2க்கான வீடியோ, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்த டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே அட்டன் பண்ணணும், ஸ்ட்ராங்கர் சீரிஸ் ஆல் டெஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து முதல்ல டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் நம்பர் போட்டு வந்து இருக்கும். டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும், நீங்கள் இங்கேருந்து வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே லிங்க் தான். ஸோ நீங்கள் வந்து இதை அன்லிமிட்டட் டைம் எத்தனை டைம் நீங்கள் ரீடைம் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராங்கர் சீரிஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த 7 டே பிகினர் டு எக்ஸ்பர்ட் சேலஞ்ச், அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் இன் ஆர்டிகல் டாஸ்க்கு, மாஸ்டர் இன் ஆல் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆப்டியூட் மாஸ்டர் வீடியோ கோர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்துடும். அதேமாதிரி இதில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேலிட்டி வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 4 மந்த் 8 மந்த் கொடுத்துருப்போம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை பொறுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.